அனைவருக்கும் வணக்கம் சார். டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு இது ஓகே, நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார் சிறப்பு தகுதி தேர்வு? மிக அருமையான கேள்வி. இந்த ஆர்டி ஆக்ட்னு இருந்தது இல்லையா, அந்த ஆர்டி ஆக்ட் படி 1 முதல் 8 வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்களுக்கு டெட் மேண்டேட்ரி. அது மட்டும் இல்லை, அப்போ என்ன நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் NCTன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஆன டீச்சர்ஸும் ஒரு 5 வருடங்களுக்குள்ளாக தங்களை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே எந்த மெத்தடில் செலக்ட் ஆகி அவங்க கவர்மெண்ட் செக்டரில் இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகள் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பள்ளிகள் இருந்தாலும் சரி, அவங்க டெட் குவாலிஃபை ஆகணுங்கிறது NCT சொன்னாங்க. இதை எடுத்து பல்வேறு வழக்குகள் மாநிலங்கள் அளவுலையும் உச்சநீதிமன்ற அளவுலையும் பல்வேறு வழக்குகள் பதிவுப்பட்டது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே நியமனம் பெற்றிருந்தாலும் NCTயின் வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே நியமனம் பெற்ற ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தகுதி பெற வேண்டும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இப்போ ரெவியூ போயிருக்காங்க. ஆசிரியர் சங்கங்கள், அரசு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு ரெவியூ போயிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீங்கள் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஆன டீச்சர்ஸு கட்டாயமாக டெட் எழுதணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போது இந்த ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே தகுதி படைத்தவர்கள் நல்லா படிச்சுட்டு வராங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தின டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் வராங்க. ஒரு 2000 ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த 2.5 லட்சம் பேரில் 2000 பேர் செலக்ட் ஆகிறாங்க. கிரீம் ஆஃப் த மாஸ் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. இப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகாமல் அதில் தேர்ச்சி பெறாமல் இருக்கிறவங்களும் தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு நல்ல ஆகச்சிறந்த ஒரு போட்டித் தேர்வில் செலக்ட் ஆகி கிரீம் ஆஃப் மாஸ் கூட திருப்பி எக்ஸாம் எழுதணுங்கிறதுல ஒரு மாறுபட்ட கருத்து எல்லாருக்குமே இருந்தது. ஆசிரியர் சங்கங்களுக்கும் இருந்தது, அரசுக்கும் இருந்தது, எங்களை போன்ற கல்வி அலுவலருக்கு இருந்தது. பட் இருந்தாலும் NCT வழிகாட்டுதல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை நம்ம மதித்து தான் ஆகணும். அப்போ அதுக்காக இந்த ஆசிரியர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கவர்மெண்ட்டில் நினச்சாங்க. அப்போது எல்லாருக்கும் நடத்துகிற டெட்டு அப்படிங்கிறது தனி வேறு. இது சிறப்பு தகுதி தேர்வு. இப்போ பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நடத்துவது என்பது இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், CBSE பள்ளி, யார் வேணாலும் எழுதலாம் அது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் டீச்சர்ஸுக்கு மட்டும் நடத்தக்கூடிய டெஸ்ட்டுங்கிறதால இது சிறப்பு தகுதி தேர்வுன்னு கவர்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க.